வணக்கம். நம்ம உடம்புல ஹார்மோன் சம்மந்தமான குறைபாடுகள் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான பொதுவான நடைமுறைகளில் என்ன தவறுகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உடம்புல இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது உடலினுடைய அடிப்படை இயக்கத்துக்கு ஒரு தூண்டுகோலாகவும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குநீர். தமிழில் இயக்குநீர்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன்கள் எல்லாமே இந்த ஹார்மோனுடைய எடை ஒவ்வொரு உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன்லேயும் இந்த ஹார்மோனினுடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹார்மோன் சுரக்கிறது, இந்த ஹார்மோன் உடம்புக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தனியாக நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உடல் அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்லேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்புக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போது ஏதாவது ஒரு உடல் உறுப்பு சார்ந்த குறைபாடு வரும்போது அதை ஹார்மோனில் இம்பேக்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ஹார்மோனில் இப்போ நாளமில்லா சுரப்பிகளில் தைராய்டு இருக்குது, அட்ரினல் இருக்குது, தைமஸ் இருக்குது, பிட்யூரிட்டி இருக்குது, பீனியல், நிறைய சுரப்பிகள் இருக்குது இல்லையா. ஒரு ஹார்மோன் சுரப்புகளில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டால் அது அடுத்தடுத்த ஹார்மோனில் அதோடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு உதாரணம், ஒரு அட்ரினலில் அந்த ஹார்மோனில் ஒரு குறைபாடு ஏற்படுதுன்னா அது தைராய்ட்லேயோ இல்லை தைமஸ்லேயோ பிட்யூரிட்டிலேயோ இன்னொரு ஹார்மோன் சுரப்பினுடைய இயக்கத்தில் அது பலவீனத்தை ஏற்படுத்தலாம். அப்போ ஒரு உறுப்பு அல்லது ஒரு ஹார்மோன் உறுப்பினுடைய பலவீனம் மற்ற உறுப்புகளினுடைய பலவீனத்துக்கு காரணமாக அமையும். அப்போது ஒரு உறுப்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சார்ந்திருக்கக்கூடிய மற்ற ஹார்மோன்களும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். உடம்பு அப்படிங்கிறது ஒரு கனெக்டில் செயல்படுது. எதுவுமே தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது ஹார்மோன் சம்மந்தமான விஷயத்துக்கு நம்ம பொதுவாக 3 விஷயத்தை சரி பண்ணோம். ஒவ்வொருத்தருக்கான காரணங்கள் மாறுபடலாம். பொதுவான காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம தூக்கம். நம்ம தூக்கத்தின் மூலிமா நம்மளுக்கு மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம பார்த்த விஷயங்கள், படித்த விஷயங்கள் தான். அப்போது தூக்கத்தில் நம்மளுடைய ஹார்மோன் எல்லாமே ரெகுலேட் ஆகுது. அது ஃபஸ்ட்டு. அது குறிப்பாக மெலட்டோனின் ஹார்மோன் நம்ம தூக்கத்தில், இரவு தூக்கத்தில் நம்மளுக்கு கிடைக்குது, பகல் தூக்கத்தில் கிடைக்குது. இரவு தூக்கத்தில் நம்மளுக்கு மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் கிடைக்குது. அப்போது தூக்கத்தின் மூலிமா மெலட்டோனின் மட்டும் கிடையாது, மெலட்டோனின் மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் உடம்புல இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாமே உடலினுடைய இயல்பான இயக்கம், ஹார்மோன் சமநிலைக்கு வர்றது, உடலினுடைய கழிவுகள் நீங்கிறது, இதெல்லாமே இரவு தூக்கத்தின் மூலிமா நம்ம உடல் அது செய்ய ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனநிலை. நம்மளுடைய மனநிலைக்கு தகுந்த ஹார்மோன் நம்ம உடம்புல சொன்னிட்டே, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலோ இல்லை நம்ம கோபமாகவோ நம்மளுடைய மன ரீதியான உணர்ச்சிகள், உணர்வுகள் எந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்கும். சில ஹார்மோன்கள் நம்ம மன ரீதியான விஷயங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது சில ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கலாம், சில ஹார்மோன்கள் சுரக்காமல் போகலாம். அப்போது நம்மள புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஹார்மோன் அதிகமாக சுரக்குதா இல்லை குறைவாக சுரக்குதா அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது பட்சம். மனநிலையை சாந்தமாக வச்சுக்கிறோமா, மனநிலையை இயல்பாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்ன, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணி மனநிலையை இயல்பாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் மெடிடேஷன் மூலியமாகவோ இல்லை இயல்பான வாழ்க்கை முறை மூலியமாக எந்த விஷயம் செஞ்சால் நம்ம மனநிலை அமைதியாக இருக்குமோ அது மூலமாக மனசை இயல்பாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் செய்யணும். இது மனம் இயல்பாக இருந்துட்டாலே ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இயல்புக்கு வந்துடும். இது ரெண்டாவது காரணம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தூக்கம், ரெண்டாவது அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலை ரொம்ப முக்கியமானது இந்த ஹார்மோன் மாற்றத்தில். அப்போது 2 விஷயங்கள் சரியாக வச்சுக்கிட்டோம். மூணாவது இருக்கிறது பார்த்திங்கன்னா உணவு முறை. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையில் சின்ன கடுகுலேருந்து எண்ணெய், பருப்பு அப்படின்ட்டு ஒவ்வொரு உணவுப் பொருட்கள்லேயும் ரசாயன கலப்பு அப்படிங்கிறதும் மரபணு மாற்றப்பட்ட விதைகள், காய்கறிகள், நிறைய உணவுப் பொருட்கள் எல்லாமே இந்த கலப்படம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது இந்த மாதிரியான அளவுக்கு அதிகமான ரசாயன மருந்துகள், அளவுக்கு அதிகமான மரபணு மாற்றப்பட்ட விதைகள், இந்த மாதிரி உணவு முறையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நம்ம ஹார்மோன் மாற்றத்தை ஏற்படுது. உதாரணம், பிராய்லர் சாப்பிடும்போது அதுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஹார்மோன் க்ரௌத் இன்ஜெக்ஷன் நம்மளுடைய ஹார்மோனை அஃபெக்ட் பண்ணும். அந்தமாதிரி நம்ம இயல்பாக கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த 3 விஷயத்தையும் நம்ம ரெகுலேட் பண்ணி சரி பண்ணும் பொழுது நம்மளுடைய ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். அப்போ உணவு முறையில் நம்ம எந்த அளவு இப்போ ஒரு சின்ன ஒரு மசாலா பொடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாலும் அது நம்மளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சிக்கன் மசாலா அரைக்கிறோம், ஒரு மல்லித்தூள் அரைக்கிறோம் அப்படின்னா நம்மளே அது ஓனாக அதுக்கான
மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி நம்மளே அதை அரைச்சி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மல்லித்தூளோ ஒரு மஞ்சத்தூளோ இல்லை பிற உணவுப் பொருட்களில் அந்த கலப்படம் நம்மளுக்கு குறைக்கலாம். அப்போ எந்த அளவு சமையல் பொருட்களை நம்மளே வீட்டில் தயாரிக்கக்கூடிய விஷயங்கள் செய்கிறோமோ அது மூலிமா உணவினுடைய அந்த கெமிக்கல் அதோடைய ரசாயனங்கள் மூலிமா ஹார்மோன் சேஞ்சஸ் நம்மளை பாதிக்கப்படுறத நம்ம இயல்பாகவே சரி பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். உணவு முறை மூலிமா இந்த விஷயங்கள் நம்ம எளிமையாக சரி செஞ்சுக்கலாம். தூக்கத்தை சரி பண்ணிக்கணும், நம்மளுடைய மனநிலையை சரி பண்ணி இந்த 3 விஷயங்களும் இயல்பாக சரி பண்ணும்போது ஜென்ரலாக ஹார்மோன் சம்மந்தமான எந்த குறைபாடும் அவ்வளோ எளிமையாக நம்மளுக்கு வந்துடாது. இதை சரி பண்ணாலே நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம நிலைநாட்ட முடியும். நன்றி.